உழைத்து வளர்த்தெடுத்திருக்கக்கூடிய இளைஞர் அணியில் ஒன்றிய அமைப்பாளர் என்ற அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டு 1999 2003 ஆண்டு வரையில அவர் அந்த கடமையை நிறைவேற்றி தந்திருக்கிறார். அதனுடைய பயனாகத்தான் அவர் ப்ரமோஷன் பெற்று ஒன்றிய செயலராகவும் பொறுப்பேற்று பணியாற்றி இருக்கிறார். அதற்கு பின்னால் 2021 நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தலில் இந்த திருவரங்கம் தொகுதியில வேட்பாளராக நின்று போட்டியிட்டு 20 ஆண்டுகள் கழித்து நம்முடைய கழகத்தின் கோட்டையாக்கி இன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினராக அந்த பொறுப்பேற்று பணியாற்றிக் கொண்டிருக்கிறார். அவரே சொன்னார், நன்றி உரையாற்றுவது குறிப்பிட்டு சொன்னார். அவருடைய திருமணத்தை, பழனியாண்டியனுடைய திருமணத்தை 1993 ஆண்டு நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் தான் நடத்தி வைத்திருக்கிறார்கள். அதேபோல் 2010 ஆண்டு நான் துணை முதலமைச்சராக பொறுப்பேற்றதற்கு பின்னால் துணை முதலமைச்சராக அந்த பொறுப்பேற்று பணியாற்றிய நேரத்தில் அவருடைய சகோதரருக்கு, பழனியாண்டியுடைய சகோதரருக்கு என்னுடைய தலைமையில திருமணம் நடந்திருக்கிறது. அதற்கு பின்னால் 2021 ஆண்டு முதலமைச்சராக பொறுப்பேற்றதற்கு பின்னால் பழனியாண்டி அவருடைய மூத்த மகன் திருமணத்தையும் நான் தான் நடத்தி வைத்திருக்கிறேன். இப்பொழுது இளைய மகனுக்கும் நான் தான் நடத்தி வைத்திருக்கிறேன். ஆக இந்த வரலாற்றை எல்லாம் பார்க்கிற போது அவருடைய இல்லத்தில் நடைபெறக்கூடிய, இன்னும் நடைபெறவிருக்கக்கூடிய திருமணங்கள் ஏராளமாக இருக்கிறது. அந்த திருமணங்களுக்கு நான் தான் வருவேன் என்ற நம்பிக்கை எனக்கு நிரம்ப இருக்கிறது. அவருடைய பேரன் பேத்திகளுக்கு கூட நான் தான் திருமணத்தை நடத்தி வைப்பேன் என்ற அந்த நம்பிக்கை எனக்கு வந்திருக்கிறது. இப்படி இந்த குடும்பத்தில் ஒருத்தரா தொடர்ந்து பங்கெடுத்து அவருடைய இல்லத்தில் நடைபெறக்கூடிய இந்த நிகழ்ச்சிகளுக்கு உரிமையோடு உணர்வோடு நான் பங்கேற்று மணமக்களை வாழ்த்த வந்திருக்கிறேன். இப்படியான சகோதர பாச உணர்வோடு தான் 75 ஆண்டு காலமாக இந்த இயக்கத்தை பேரறிஞர் அண்ணா அவர்களும் தொடர்ந்து தலைவர் கலைஞர் அவர்களும், அதற்கு பின்னால் அவருடைய வழியில இப்போது நானும் நடத்தி கொண்டு இருக்கிறேன். நீங்கள் ஒன்றை கூர்ந்து கவனிக்கலாம். எப்பொழுதுமே திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் முன்னோடிகளாக இருந்தாலும், தளபதிகளாக இருந்தாலும், செயல் வீரராக இருந்தாலும், அவர்கள் கழகம் என்று மட்டும் சொல்வது கிடையாது, இயக்கம் என்று கூட அடிக்கடி சொல்வது உண்டு. இயக்கம் என்று சொன்னால் நமக்கு ஓய்வே இல்லை என்பதுதான் இயக்கம். இந்த 75 ஆண்டு காலமும் ஆட்சியில் இருந்தாலும் இல்லை என்று சொன்னாலும், அது தேர்தல் சமயமாக இருந்தாலும் இல்லை என்று சொன்னாலும், எப்பவுமே நம்முடைய இயக்கம் நின்றது கிடையாது. சின்ன சின்ன தடைகளை பார்த்து கூட தேங்கி நின்றுட்டா அது தேக்கம். ஆனால் ஏங்கிக் கொண்டே இருந்தால் அது ஏக்கம். இப்படி சுறுசுறுப்பாக இருக்கிற காரணத்தால் தான் நம்முடைய கட்சி இன்றைக்கும் சீர்கிழமையோடு கம்பீரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நம்மெல்லாம் எவ்வளவு ஆக்டிவா இருக்கணும் உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, சில மாதங்களாக நான் அறிவாலயத்திலே இருந்து கொண்டு உடன்பிறப்பே வா என்ற தலைப்பின் கீழ் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளை எல்லாம் அழைத்து தனித்தனியாக, 1 to 1 என்று சொல்வார்களே, தனித்தனியாக தொகுதி வாரியாக அந்த நிர்வாகிகளை எல்லாம் அழைத்து நேர்காணல் நடத்தி கொண்டிருக்கிறேன், ஆய்வு செய்து கொண்டிருக்கிறேன். அப்படி ஆய்வு செய்கிறது அவங்க வெளிப்படுத்தக்கூடிய மகிழ்ச்சிய, நம்பிக்கைய, நான் தெம்பா பணியாற்ற எனக்கு அதற்கு ஊக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. இதுவரையில ஏறக்குறைய ஒரு 80 தொகுதியில முடிச்சிருக்கிறேன். விரைவில் 234 தொகுதியில நான் முடிப்பேன் என்ற நம்பிக்கை எனக்கு, அதை முடித்தே தீருவேன். அது ஒரு பக்கம். 2021 ஆட்சிக்கு வந்த பிறகு
நீங்கள் கவனித்து பார்க்கலாம். ஒரு பக்கம் ஆட்சி பணி, அரசு விழாக்கள், சுற்றுப்பயணங்கள், நாள்தோறும் புதிய புதிய திட்டங்கள் என்ற அறிவிப்பு, இது ஒரு பக்கம். அதேபோல கட்சி பணி என்று எடுத்துக்கொண்டால், உதாரணத்துக்கு சொல்லணுமா, நேற்று ஞாயிறு அன்றைக்கு நேற்று ஞாயிற்றுக்கிழமை காலையில மாவட்ட செயலாளர் கூட்டம் காணொலி காட்சி மூலமாக நடத்தின. அதற்கு பின்னால வாக்காளர் திருத்த பட்டியல் பணிகளை பற்றி நடைபெறவிருக்கக்கூடிய SIRக்கு எதிரான அந்த பிரச்சனை,